நம்ம சேனலாக பார்க்க வரைக்கும் வணக்கங்களே. நம்மளுடைய நடிகர் திலகம் திரைத்துறையில் எவ்வளவோ சாதனைகளை பண்ணியிருக்காரு. சிவாஜி சார் பண்ணியிருக்கக்கூடிய சாதனையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே முறியடிக்கவே முடியலை. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞனுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சிலையை வச்சுருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சென்னை, மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சிலைகள் எல்லாமே குறிப்பிட்ட அளவில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நடிகர் திலகத்துக்கு மரியாதை தெரிவிக்கும் விதமாக வைக்கப்பட்டது. ஆனால் ரசிகர்கள் சார்பில் சிவாச்சாருக்கு வைக்கப்பட்ட சிலைகள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இப்போவுமே இருக்குது. பட் அதை அஃபிஷியலாக பெருசாக யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் சிவாஜி சாருக்கு வேலூரில் நடிகர் திலகத்துடைய ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சிலை ஒன்று திறக்க போகிறாங்க. சில சிவாஜி ரசிகர்கள் என்கிட்ட பேசினாங்க. அவங்க தான் இந்த ஒரு செய்தியையும் இந்த நிகழ்ச்சி பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவாஜி நேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நடிகர் திலகத்தை பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்டில், அதுவும் இந்த ஜெனரேஷனில் நம்ம ஒன்லி சிவாஜி நேசன் சேனல் தான் முதன்மையாக சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த சிலை எந்த டேட்டில் வேலூரில் எந்த இடத்துல திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் காங்கேயநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் சிவாஜி மன்றம் இருக்குங்க. அந்த சிவாஜி மன்ற வளாகத்தில் தான் இந்த ஒரு சிலையை திறக்க போகிறாங்க. எந்த டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9/11/2025, அதாவது நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த சிலையை திறக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இந்த சிலையை யார் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடிகர் திலகத்துடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய திரு ராம்குமார் சார் அவர்கள் தான். அவங்க தான் இந்த ஒரு சிலையை திறக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலை நன்மணி காணே சத்யராஜ் அவர்களுடைய ஓ ரசிக்கும் சீமானே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவாஜனுடைய பாடல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆடல் பாடல் டான்ஸ் ப்ரோக்ராமும் நடைபெற இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை யார் அப்படின்னா நேஷனல் ஆர் கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் MV சிவாஜி சேகர் கும்பகோணம். சிலை பார்த்திங்க அப்படின்னா மாலை 4 மணி அளவில் தான் திறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி இது நடக்கக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஆறுபடை முருகன் கலையரங்கம், காங்கேயநல்லூர். ஓகேவா? இந்த இடத்துல இது நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதிய உணவுமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு சிலை திறப்பு விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்குமே லீவ் டேஸ் தான். ஸோ எல்லாருமே போயிட்டு அந்த ஃபுல் டே நம்ம அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன்னா திருநெல்வேலியில் அவன்தானே மனிதன் வைர விழா நடந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன். ஸ்பெஷல் வீடியோஸும் உங்களுக்காக நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட சிவாஜி ரசிகர்களும் போயிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். இந்த ஒரு வீடியோவை இந்த டைமில் நான் பர்சனலாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நடிகர் திலகத்துடைய புகழை பற்றி இப்போ இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் தெரியுதுன்றதுக்காக சமூக வலைதளங்களில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் ரசிகர்கள் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலைகள் வைக்கும்போது அதை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இன்னுமே ஒரு ரோல் மாடலாக அது இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வேலூரில் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்க போகுது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திருச்சியில் நடந்துருந்துச்சு. சிஎம்ஏ டைரெக்டாக அந்த சிலையை திறந்து வச்சுருந்தாரு. அது எல்லாருமே நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு சிவாஜி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதே மாதிரி அடுத்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக எல்லா சிவாஜி ஃபேன்ஸுக்கும் இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். எல்லா சிவாஜி ரசிகர்களுக்கும் இது ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதான் எல்லாருமே வேலூர் போவாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், உங்களுடைய ஃபேமிலி குரூப் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கண்டிப்பாக சொல்ல வைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதை பற்றியான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.